4000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக கூறப்படும் ஹெஜாவு நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட 9 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய ஹிஜாவு நிதி நிறுவனம் மாதம் 15% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து சுமார் 4620 கோடி ரூபாய் நேரடிகளை பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இந்த புகார் தொடர்பாக இதுவரை 14 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் முக்கிய நிர்வாக இயக்குநருமான அலெக்சாண்டர் மற்றும் முகவர்கள் உட்பட பலர் தலைமறைவாக உள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிர்வாக இயக்குநர் சவுந்தரராஜன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சந்திரசேகரன், ரவிச்சந்திரன் உட்பட 9 பேரும், அதே போன்று தலைமறைவாக உள்ள முக்கிய நிர்வாகி ராமராஜ் ஆகிய ஒருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜாமீன் வழங்க காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை பொறுத்தவரை சவுந்தரராஜன் உட்பட 9 பேரின் ஜாமீன் மனுவையும், அதே போன்று தலைமறையாக உள்ள ராமராஜனுடைய முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய சொத்து விவரங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திரும்ப அளிப்பது தொடர்பான எந்தவிதமான உத்தரவாதத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாததால் தற்போதைக்கு இவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.